வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 6th யூனிட்டு ப்ரோஸில் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு பார்ட் 2 இப்போ அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நம்ம அதில் பார்த்துருக்கோம். இதில் என்ன ஒரு கதை அப்படின்னாக்க, ஏஜே கார்டினர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற அட்வைஸாக அந்த இடத்துல சொல்லுவார். அதாவது சுதந்திரத்தை பற்றி அந்த இடத்துல சொல்லுவார். சுதந்திரம்னாக்கா தனி மனித சுதந்திரம், எந்தெந்த இடத்துல சுதந்திரத்தை ஃபாலோ பண்ண முடியும், தனி மனித சுதந்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைனாக தான் அதில் பார்த்துருவோம். இப்போ அடுத்ததில் இந்த இதில் பார்ப்போம். ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு ஏஜ் கார்டினர், பேஜ் நம்பர் 178ல் பார்ட் 2 நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ லிபர்ட்டி இஸ் நாட் எ பர்சனல் அஃபேர் ஒன்லி. ஸோ லிபர்ட்டி சுதந்திரங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஸோ செயல்பாடு மட்டும் கிடையாது அப்படின்னு அதில் சொல்கிறார். ஒன்லி பட் த சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்க. ஸோ சோசியல் கான்ட்ராக்ட்னாக்கா ஒரு சமூக ஒப்பந்தத்தோட கூடியது, தனிப்பட்ட மட்டும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து அதில் அனுபவிக்கணும். ஸோ அடுத்து சொல்லிட்டு இட் இஸ் அன் அகாமடேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன காரணக்கா அகாமடேஷன்னாக்கா தங்குதல் நம்ம அதில் சொல்லுவோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்வத்தில் கொண்டு வர்றது, நம்ம ஆர்வத்தில் வந்து இடத்த கொடுக்குறது. இட் இஸ் அகாமடேஷனாக்கா இடம்னு அர்த்தம், தங்கக்கூடிய இடம்னு சொல்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கா இடத்த நம்ம கொடுக்குறோம். எதை கொடுக்குறோம்னாக்கா ஆர்வத்தை கொடுக்குறோம். இந்த மேட்டர், இந்த செய்தி விச் டு நாட் டச் த எனிபடி எல்ஸ் த லிபர்ட்டி அப்படின்னு அதில் சொல்லுவோம். ஸோ மற்றவங்களுடைய சுதந்திரத்தை வந்து என்றைக்கும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை இந்த செய்தி என்னன்னாக்க விச் டோன்ட் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச் எனிபடி எல்ஸ் லிபர்ட்டி, அடுத்தவங்களோட சுதந்திரத்தை என்னைக்கும் டச் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் நிச்சயமாக. ஸோ ஐ மே பி ஆஸ் ஃப்ரீ ஆஸ் ஐ லைக். இங்கே ஐங்கிற வார்த்தை வந்து ஆத்திரத்தை சொல்ல, ஐ மே பி நான் இருப்பேன். எப்படி தெரியுமா, அதாவது சுதந்திரத்தை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறேன். ஃப்ரீ ஐ லைக், நான் எப்படி நான் விருப்பப்படுறேனோ அது மாதிரி அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இஃப் ஐ சூஸ், நான் கண்டிஷன் கிளாஸ் சொல்கிறேன். இஃப் ஐ சூஸ், நான் ஏதாவது தேர்வு செஞ்சேன் எங்கே, டு கோ டவுன் த ரோடு பை இன் எ ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கவுன், எ ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ரோடு இந்த ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கவுன். அதான் நான் ஒரு தெருவில் நான் நடந்து போகும் பொழுது, ரோட்டில் நடந்து போகும்போது ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கவுன்னாக்க இரவு நேர ட்ரெஸ்ஸு அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க. இரவு நேரம் போட்டுக்கிட்டு ஹூ ஷெல் சே மீ நே அப்படின்னு வார்த்தை யாராவது பயன்படுத்துவாங்களா, யாராவது சொல்லுவாங்களா, எனக்கு யார் இல்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாரு. அதில் அடுத்து பாருங்களேன், யூ ஹாவ் லிபர்ட்டி டு லாஃப். அப்படி போகும் பொழுது உங்களுக்கு அந்த சிரிப்பு உரிமை உண்டு. அது உரிமை அப்படின்னு வார்த்தை சொல்கிறாரு. அதில் அட் மீ, என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு அதில் உரிமை இருக்குது. பட் ஐ ஹாவ் லிபர்ட்டி டு பி இன்டிஃபரண்ட் டு யூ. ஸோ இன்டிஃபரண்ட்னாக்கா ஒரு விசித்திரமான அப்படின்னு வார்த்தை கூட சொல்கிறது. என்னன்னாக்கா மற்றவங்களோட மாற்றுறதோட அது சுதந்திரம் அது மாதிரி இருக்குது. அண்டு சொல்லிட்டு இஃப் ஐ ஹாவ் அ ஃபேன்சி ஃபார் டையிங் மை ஹேர். ஸோ எனக்கு என்னுடைய கூந்தல், என்னுடைய முடி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் டை கலர் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, ஆறு வேக்சின் மை மஸ்டேக். வேக்சின்னாக்கா என்னுடைய முகத்தை வந்து வலிச்சுக்கிறது சொல்கிறது இல்லைனாக்கா, அதாவது வேக்சின் சொன்னாக்கா மெழுகு தடவிக்கிறது நம்ம அதில் சொல்லுவோம். மூசை மேலே வந்து மெழுகு தடவிட்டு விச் ஹாவ் த ஃபர்பிடன் ஹெவன், ஹெவன் சொல்லுவாங்க. ஹெவன்னாக்கா கடவுளுடைய அது அர்த்தம்னு சொல்லுது. ஆர் வியரிங் த ஓவர் கோட், நான் வந்து மேலே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அண்ட் சாண்டில்ஸ், சர்வசாதாரண ஒரு சின்ன ஒரு செப்பல் போட்டு போனேன்னாக்க, ஆர் கோயிங் டு பெட் லேட்டர், அல்லது நான் வந்து இரவு நேரத்தில் வந்து தாமதமாக பெட்டுக்கு போய் படுக்க போகிறோம் அப்படின்னாக்க, அண்ட் கெட்டிங் அப் இயர்லி, நான் வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறேன் அப்படின்னா, ஐ ஷல் ஃபாலோ மை ஃபேன்சி, அது எனக்கு உள்ள அழகுக்கு, நான் ஆர்வத்துக்கு அதுமாரி நான் அதில் செய்வேன். ஆஸ்க் நோ மேன் பர்மிஷன், யார்கிட்டையும் போய் நான் பர்மிஷன் கேட்கணும் தேவையில்லை, யார்ட்டையும் போய் நான் என்ன பண்ணணும், அனுமதி யார்ட்டையும் கேட்கணும் தேவையில்லை அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. எனக்கு ஏஜ் கார்டினர். ஐ ஷல் நாட் என்கொயர், ஸோ யார்ட்டையும் போய் நம்ம இது அனுமதி பெறணும் தேவையில்லை. ஐ ஷல் நாட் என்கொயர் ஃபார் வெதர், எதுக்கு அப்படின்னா ஐ மே ஈட் மஸ்டர்டு வித் மை மட்டன். ஸோ யாரையும் நான் கேட்கணும் தேவையில்லை, நான் வந்து சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லான்னாக்கா மஸ்டர்டு, மஸ்டர்ட்னாக்கா கடுகு நம்ம சொல்லுவோம், கடுகு அப்படின்னு சொல்லிட்டு வித் மை மட்டன், அந்த மாமிசத்தோட நான் மட்டனை சேர்ந்து நான் சாப்பிட்லாம். அதுக்கு யார்ட்டையும் போய் நான் அனுமதி வாங்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் யூ வில் நாட் ஆஸ்க் மீ வெதர் யூ மே ஃபாலோ திஸ் ரிலிஜியன், நீங்கள் அதை கேட்கலாம், நீங்கள் அதை கேட்க முடியாது. யூ வில் நாட் ஆஸ்க் மீ, என்கிட்ட கேட்க முடியாது. என்ன வெதர் யூ மே ஃபாலோ திஸ் ரீஜியன், நீங்கள் எந்த
இந்த சமயத்துல, இந்த இடத்துல நீங்க இது மாரி ஃபாலோ பண்றது அப்படின்னு வார்த்தை யாரும் கேட்க முடியாது. ஆர் தட் எதா இருந்தாலும் சரி. வெதர் யூ மே பிரிஃபர் எல்லா வீலர் வேக்ஸ் டூ த வேர்ட்ஸ்வொர்த். நீங்க அந்த சமயத்த பயன்படுத்தலாமா? எல்லா வீலர் ஆர் வேக்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அந்த சமயத்துல உள்ள பயன்படுத்தலாமா? இந்த கேம்பேஜ் டூ தட் சாண்டி. இன் ஆல் தீஸ் ஆஃப் 1000 other detail I please ourselves to has no one one's leave. யாரோட தலை இல்லாம நம்மள்ட்ட போய் கேட்கணும், டீட்டெயில் கேட்கணும் தேவையில்ல. ஸோ நம்மளே ஆயிரக்கணக்கான விளக்கங்களை வந்து யார்ட்டையும் போய் கேட்கணும் தேவையில்ல. ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அதில் சொல்றாரு. சொல்லிட்டு we have the whole kingdom. கிங்டம் சொன்னாக்க அரசாட்சி பண்றது. ஸோ விச் வி ரூல் அலோனு. அந்த ரூலை பொறுத்த வரைக்கும் அந்த தனிமையாக உள்ளது. வி கேன் டூ வாட் வி சூஸ். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ பி வைஸ் அறிவாளியாரு. ஸோ ரெடிகுலஸ் சிரிப்பு. ரெடிகுலஸ் அப்படின்னாக்கா கேலி சித்திரம் நம்ம அதை சொல்லுவோம். அது எப்படி இருக்குனாக்கா ஸோ ரொம்ப கடுமையாக கூட இருக்கலாம், ரொம்ப எளிமையாக கூட இருக்கலாம். அதுதான் ஹார்ட்ஸ் அண்ட் ஈஸியாக எளிமையாக இருக்கலாம். ஸோ அந்த கன்வென்ஷனல் இந்த கன்வென்ஷனல் ஆர்டர் அப்படின்னாக்கா அப்போ தான் தேர்ந்தெடுத்து நம்ம செய்ய முடியும். அது சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். பட் ஆனால் வென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் த கிங்டம், நம்ம அரசாட்சி நம்ம அதில் செய்யும் பொழுது அவர் பர்சனல் நம்மள தனிப்பட்ட லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம் ஆஃப் ஆக்ஷன், அந்த சுதந்திரத்தினுடைய நடவடிக்கை எப்படி தெரியுமா இருக்கும்? பிகாஸ் த குவாலிஃபைடு எப்படி இருக்குனாக்க அது ஒரு தரமா அந்த இடத்துல இருக்கும். குவாலிஃபைடு. ஸோ தகுதிகள் செய்யப்பட வேண்டும் எப்படின்னாக்கா பை அதர் பீப்புள் லிபர்ட்டி, மற்றவங்களுடைய சுதந்திரத்தை வந்து காரணமாக தகுதி பெற வேண்டும் அப்படின்னு அதில் சொல்றாரு. ஸோ அடுத்ததுல பாருங்களேன். ஸோ ஐ மைட் லைக் டு ப்ராக்டிஸ் ஆன் த டர்போ. ஸோ நான் வந்து அதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொன்னாக்கா நான் வந்து பயிற்சி பழக கற்றுக்கணும். எதில் எனக்கா டர்போன்னு சொன்னாக்கா ஒரு இசைக்கருவி நம்ம அதை சொல்லுவோம். எப்போ அப்படின்னாக்கா ஃப்ரம் மிட் நைட்டு. எப்போ மிட் நைட்னா இரவு நேரத்தில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டில் த 3 இன் தட் மார்னிங். அது காலையிலேருந்து 3 மணிக்கு வரைக்கும். ஸோ இந்த அதிகாலை முதல் 3 மணி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னாக்க ஸோ அது வந்து எப்படி இருக்குமா இருக்கும்? இஃப் ஐ வென்ட் டு ஆன் த டாப் ஆஃப் த எவரெஸ்ட், அங்கேயும் போய் எங்கன்னாக்க எவரெஸ்ட் மேலே போய் அந்த மலை மேலே போய் அங்கேயும் போய் நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டூ டே இட் அது செஞ்சானாக்க ஐ குட் ப்ளீஸ் மை செல்ஃப், நானே நான் என்ன பண்ணிக்குவேனாக்க பட் இஃப் ஐ குட் டூ இட் மை பெட்ரூம். இருந்தாலும் என்னுடைய நான் படுத்து தூங்குற என்னோட பெட்ரூமில் என்னுடைய ஃபேமிலி வில் ஆப்ஜெக்ட், என்னுடைய ஃபேமிலி முதல் கொண்டு என்ன பண்ணுவானாக்க எதிர்ப்பு அதில் தெரிவிப்பாங்க. அது சொல்லிட்டு இஃப் ஐ டூ இட் அவுட் ஆஃப் மை ஸ்ட்ரீட்டு. ஸோ நான் தெருவில் வந்து அந்த வீணை இசைச்சேன்னு வச்சுங்களேன், அந்த டர்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கருவியை வந்து அதை வந்து தெருவில் வந்து இசைச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் இந்த நைபர் வில் ரிமைண்டர். பக்கத்தில் உள்ள என்ன பண்ணுவானாக்கா எனக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணுவாங்க. என்னக்கா அது வந்து செய்யாத அப்படின்னு அடுத்த சொல்லுவாங்க. அண்ட் தட் மை லிபர்ட்டி டு பிலோ த டர்போன். ஸோ என்னுடைய சுதந்திரம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பிலோ த டர்போன் கீழே மஸ்ட் நாட் இன்டர்ஃபியரர். ஸோ அது வந்து தலையீடு இருந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வித் தர் லிபர்ட்டி டு ஸ்லீப் த குவைட். ஸோ அவங்க வந்து தூங்குறதுக்கு அமைதியான தூங்குறதுக்கு வந்து அது தொந்தரவு தலையிடுற மாதிரி அந்த இடத்துல ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தேர் ஆர் எ லாட் ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு, உலகத்தில் வந்து நிறையா மக்கள் இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் அகாமடேட் மை லிபர்ட்டி. ஸோ நான் என்னுடைய இடத்துல சுதந்திரத்தை நான் வச்சுருக்கேன். டு த லிபர்ட்டி தேர் லிபர்ட்டி, அவர்களுடைய லிபர்ட்டி வந்து நான் என்னோட இடத்துல நான் வச்சுருக்கேன். வி ஆர் லயபிள் ஃபர்காட் திஸ். நான் என்னுடைய சுதந்திரத்தை நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சொல்லிட்டு வி ஆர் ஆல் அண்ட் லயபிள் டு ஃபர்காட் திஸ். இது வந்து ஒரு துரதிருஷ்டமாக அந்த இடத்துல இருக்குது. நம்முடைய சொந்த குறைபாடு தான். ஸோ ஃபர்காட் இட், லயபிள் ஃபர்காட் இட் திஸ், மறக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக வி ஆர் மச் மோர் கான்சியஸ் ஆஃப் தட் இன்டர்ஃபியர் இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் த அதர் திஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் தர் ஓன். ஸோ மற்றவங்களுடைய இது இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாருனாக்கா ஸோ மற்றவங்களுடைய குறைபாடு இன்ஃபர்ஃபெக்ஷனாக குறைபாடு மற்றவங்களுடைய குறைபாடு இருக்கு இல்லையா? ஸோ திஸ் ரெஸ்பெக்ட் அந்த மரியாதை எப்படி தெரியுமா இருக்குது? அவர் நம்ம சொந்தமாக இருக்குது. அதான் நம்ம அதில் கவனிச்சுட்டு இருக்கோம். ஏ ரீசனபிள்னாக்க விஷயம் சார்ந்த கன்சிடரேஷன், விஷயம் சார்ந்த அந்த முடிவு எடுக்கும் பொழுது ஆஃப் ரைட்ஸ். ஸோ அந்த மரியாதை, அந்த உரிமை
ஆர் ஃபீலிங்ஸ் அந்த உணர்வு எப்படி தெரியுமா இருக்கு? அண்ட் அதர் ஈஸ் த ஃபவுண்டேஷன்ஸ் மத்தவங்களுடைய உணர்வு அடிப்படையாக அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் அந்த இடத்துல வந்து சோசியல் கான்ட்ராக்ட் நம்ம சொல்லுவோம். இதுதான் சமூகம். சமூகத்தினுடைய உரிமைகள் நம்ம அதில சொல்லுவோம். சமூகத்தில வந்து இடம் அளிக்கிறோம் அதில பொறுத்தவரைக்கும். சொல்லிட்டு அடுத்த ஸ்லைட்ல பாருங்களேன். ஸோ இட் இஸ் எ ஸ்மால் மேட்டர் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இந்த நடத்தை. கான்டாக்ட்னா நடத்தை நம்ம சொல்றது. இன் திஸ் அப்சர்வேஷன் ஆஃப் த ரூல் ஆஃப் த ரோடு. இத நம்ம அத நல்லா கவனிச்சுக்கிட்டு, அந்த ரூல்னாக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதில ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க, அதாவது ரோட்ல போகும்பொழுது என்ன தெளிவுகள் குடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு போம்பொழுது, தட் வி பாஸ் த ஜட்ஜ். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டக்குனு முடிவு பண்ணிக்கணும். நம்மளே நாமே அப்பான் அவர் செல்ஸ் நம்மளே நாம என்ன பண்ணணுக்க, முடிவு பண்ணிக்கணும். ஸோ அண்ட் டிக்ளேர்னாக்கா அறிவிக்கிறது. தட் வி ஆர் சிவிலைஸ்டு ஆர் அன்சிவிலைஸ்டு அப்படி முடிவு பண்ணும் பொழுது, நம்ம வந்து நாகரிகமா இருக்கோம். வி ஆர் சிவிலைஸ்டு நாகரிகமா இருக்கோம். ஆர் அன்சிவிலைஸ்டு நாகரிகமற்றமா இருக்கோமா? அப்படி விஷயத்த நம்மளே நம்ம அத முடிவு பண்ணிக்கிறோம். தட் கிரேட் மூவ்மெண்ட் ஆஃப் ஹீரோயிசம் அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு கதாநாயகத்தினுடைய ஹீரோயிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ்னாக்கா திருப்திகரமா இருக்கிறது. ரேர் அது மாரி விஷயத்துல இதா இருக்கும். ஸோ இட் இஸ் எ லிட்டில் ஹேபிட். இது வந்து ஒரு சின்ன ஒரு பழக்கவழக்கம். ஏன்னா காமன் பிளேஸ். ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து நம்மளா அந்த பழக்கத்த வந்து கடைபிடிக்கணும். ஸோ இன்டர்கோர்ஸ் தட் மேக் கிரேட் சம் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம தலையீடு இந்த பொதுவான இடத்துல வந்து ஒரு கிரேட் சம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு. அதாவது வாழ்க்கையினுடைய மதிப்பு எப்படி தெரியுமா இருக்கு? அண்ட் ஸ்வீட்ன்னு நம்ம அத சொல்றது. ஸ்வீட்ன்னு சொன்னோம்னாக்க, ஒரு இனிமையாகவோ இருக்கு. இல்லன்னா ஒரு மதிப்பு மிக்கதாக அந்த இடத்துல இருக்கு. அண்ட் மேக் பிட்டர்னா கசப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து வாழ்க்கைக்கு ஒரு ஜேர்னின்னு சொன்னாக்கா ஒரு பிரயாணத்துக்கு வந்து ஒரு கசப்பாவும் இருக்கு, ஒரு இனிப்பாவும் இருக்கு. எது நம்மளுடைய ஹேபிட் காமன் பிளேஸ்ல எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அது எக்ஸ்பிளனேஷன் பண்றது தான் இதனுடைய அதாவது அ இந்த கதையினுடைய மெயின். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. கதை லிபர்ட்டிய பத்தி உள்ளது. ரொம்ப அதிகமா அந்த இடத்துல கதையெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு சுதந்திரத்த பத்தி குடுத்துருக்காங்க. சுதந்திரம்னா தனிப்பட்ட முறையில உள்ள சுதந்திரத்த பத்தி சொல்றோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. டவுட்னா ஃபோன் பண்ணி ஏதாவது கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.